நமக்கு ஒருமைப்பாடு தினத்தை நினைக்க எங்கு நேரம் இருக்கு? நவம்பர் 19 தேசிய ஒருமைப்பாடு தினத்தை நடக்கும் கூட்டம் தான் இது. முக்கிய நாட்களில் தொலைக்காட்சி பெட்டிகளில் செல்வதோ நடிகைகளின் பேட்டிகள், இப்படி வெட்டியாக செல்கிறது நம் நேரங்கள். ஒருமைப்பாட்டிற்கும் நமக்கு வெளியே மிகப்பெரிய தூரங்கள். சுயநலத்தையே நினைக்கிறது நம் எண்ணங்கள். இவையே இன்றைய உண்மைகள். அன்று நாம் சுவாசித்ததோ சுதந்திர சுவாச காற்று, இன்றோ அது நாட்டுப்பற்றின்மை எனும் நச்சு காற்று. தேசிய ஒருமைப்பாட்டை பற்றியவரின் உண்மை வார்த்தைகள் இன்று உங்கள் கண்களுக்கு காட்சி வடிவில் உண்மை. மட்டைப்பந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாததாக இருக்கும் தேசிய விளையாட்டு. நாட்டின் மானம், கிரிக்கெட் வீரர்களின் வேகம், இவர்களின் அசைவுகள், ரசிகர்களின் இதய துடிப்புகள், இப்பொழுதோ விளையாட்டின் இறுதி நொடிகள். ஒருமைப்பாட்டின் விளக்கம் இந்த ரசிகர்களின் மகிழ்ச்சியின் வெளிச்சம். விளைச்சலின் வீரியத்தில் ஒருமைப்பாடு நிகழ்கிறது. வெற்றி கடற்கரையானது கொழுந்து எரிகிறது. பொழுதுபோக்கில் புகுந்து விளைந்த ஒருமைப்பாடு வாழ்வில் நிலை இழந்து போன பெருமைப்பாடாகிறது. நம்மை விட்டு தொலைந்து போகிறது. சுயநலத்தின் கோரம் நாட்டு மக்களுக்கு சோகம். இதை உணரா மக்களோ பாவம். இதை நீக்க தேவை தேசிய ஒருமைப்பாடு. அதற்காக நாம் பட வேண்டும் பெரும்பாடு. அப்படியே உடனே நீ தேடு, அதன் பின் ஒற்றுமையும் நீ கூடு. இன்றைய இந்திய ஒருமைப்பாட்டை இருவரும் காத்திருந்து காண்போம். இந்திய மனதில் அதைவிட சூடான செய்திகள் என்றும் குறையாது நடந்தது. இவையே இந்தியாவின் செய்தி கலைகள். இன்றைய முக்கிய செய்திகள். அண்டை மாநிலத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 50க்கும் மேற்பட்டோர் பலி, பலர் படுகாயம். அண்டை மாநில செய்தியை கொண்டு வந்தது தொலைக்காட்சி. அதை அலட்சியம் செய்தது மக்களின் மனசாட்சி. தேசத்தில் பற்றும் தீ தன்னை பற்றும் வரை எவரும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்னும் பொதுமொழி இந்திய மக்களுக்கோ உறுதிமொழி. கொண்டு போன அண்டை மாநிலம் தொண்டு செய்ய மறுக்கிறது மக்களின் மனம். அழுத்தம் அறிந்து தன் இடத்தை விட்டு செல்கிறது பிரிந்து. மனித மனம் ஊற்று, நீ தேசியத்தை போற்று. அதற்கோ நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். காரணம் நம்முடைய சில வேறுபாடுகள். துன்பப்படுவோம். காரணம் நம்முடைய மொழி வேறுபாடுகள். மக்களே, ஒருமைப்பாட்டின் உன்னதத்தை உணர வேண்டிய நேரம் இது. இந்திய நிலையிலும் நீல இலையிலும் நிலைமை போர்க்களம். அந்த போர்க்களம் இப்போது இக்களத்தில். அதில் ஒருவர் மீனவர். தன் மகனை தனிமையில் விட்டு தன்படியான இவர் சென்றார் புறப்பட்டு. ஆழின் ஆழத்தில் இவருக்கு வேலை. அங்கு விரித்தார் இவர் வலை. ஆற்றியது மீன் பிடிக்க சென்ற பெரிய மீன். தண்ணீரிலோ இவரின் காலடி, நெஞ்சிலோ இவருக்கு குண்டடி. அரங்கேறியது ஏழை மீனவனின் மரணம். காலம் கடக்க கடக்க மகனின் மனதில் சலனம். பாவம், அவனால் வேறு என்ன செய்ய முடியும்? அழுதவை தவிர. ஆறுதலை அழுதவனுக்கு ஊட்டி ஆடிக்கு சென்றனர் இரு படகோட்டி. ஊருக்கு உதவ ஒருவராவது உண்டு. இறந்தவரின் சடலத்தை மீட்டலே அவர்கள் செய்த தொண்டு. மகனுக்கோ நெஞ்சம் எரிகிறது. கண்ணீர் கடலை போல அவன் உடலை விட்டு பிரிந்தது. இறைவனின் இதயம் கூட
நாம் கோழைகள். இப்போரத்தை தடுத்து நிறுத்தத்தான் நம்மிடம் வழி இல்லை. அதை எதிர்த்து குரல் கொடுக்க நம்மிடம் வாய்ப்புலவா இல்லை. எப்படி இருந்தாலும் ஏழை சொல் நம்மிடம் ஏறாதுதான் போலும். இது இறந்த வீரனின் இறுதி ஊர்வலம் அல்ல, அவருக்காக நடக்கும் அமைதி ஊர்வலம். துன்பத்தை வெளிப்படுத்த அவர்கள் எடுத்த எண்ணத்தின் வெளிப்பாடே இது. குண்டுகளால் நெஞ்சை குறைத்தெடுத்த செய்தி இதோ துண்டிச்சிட்டு வருகிறது. அபூர்வ கலைகளில் உறைவிடம் ஒருவருக்காலே அதன் உயரிய குணம் இப்படியாக இருந்தது. இந்தியாவின் பிஞ்சு மனது சுயநலத்தால் இவையாவும் வீணாகி போனது. இந்நிலையில் இல்லாமல் ஆகுவது எப்போது? இந்தியா அன்று சுதந்திரத்தில் இருந்தது, இன்றோ சுயநலத்தால் சிதைந்தது. ஒருமைப்பாடு நம் மீது ஒட்டிதான் உள்ளது, பற்றவில்லை. ஏற்றத்தை எதிர்பார்க்கும் நாம் நம்முள் மாற்றத்தை வெறுக்கிறோம். மற்றவருக்கு செய்ய வேண்டிய உதவியை மறுக்கிறோம். ஒற்றுமை வாழ்க்கை ஏற்றத்தின் எழுச்சி, அதில்தான் நாம் செய்ய வேண்டும் புரட்சி. வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற நாடு